ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷனோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுனால என்னோடய வாய்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம், சரிங்களா? ஸோ யாராச்சும் வால்யூம் கம்மியாக தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சம் வால்யூமாக ஹை பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது யாருக்காக அப்படின்னா, நிறையா பேர் எனக்கு கால் பண்ணி பேசும்போது, சார் நான் வந்து நிறையா ட்ரேட்லாம் எடுக்க வேண்டாம், நான் கொஞ்சம் எனக்கு ஒரு 5000 10,000 தான் எனக்கு தேவைப்படுது, எனக்கு ரூம் ரெண்ட்டுக்கு கொடுக்கணும், எனக்கு ஃபுட்டுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன், இல்லை நான் படிக்கிறேன், எனக்கு அக்காமடேஷனுக்கு ஃபுட்டு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ட்ரேட் எடுக்க விரும்பலாம், நான் தொடர்ச்சியாக நான் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லி கொடுக்குற இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துங்க. அடிக்கடி என்ட்ரி கொடுக்கக்கூடாது, சரிங்களா? ஸ்டாக் மார்க்கெட்னாலே அப்படி தான், ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு தான் நம்ம என்ன வரோம், ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே வரோம். அப்போது எந்தெந்த இடத்துலலாம் ரிஸ்க்கை கம்மி பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கம்மி பண்ணி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ நான் எடுத்திருக்க ஸ்டாக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல். இதெல்லாம் நான் மந்த்லி கேண்டில் போடுறேன். ஸோ ரொம்ப க்ளோஸாக கவனிங்க. நீங்கள் சின்னதாக பாயிண்ட் நம்ம சொல்லிக் கொடுக்கல, சின்னதாக பாயிண்ட் விட்டால் கூட ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ க்ளோஸாக நான் சொல்கிறத வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு பேசிக்கான ட்ரெண்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இப்படி போகிற மார்க்கெட்டை நம்ம என்ன சொல்லுவோம், அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட்டாக போகிறத ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் சைடுவேன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆனால் எக்ஸாக்டாக புக்கில் போட்டிருக்க ஃப்ளாட் அப்படின்னு இருக்கும். இப்படி கீழே போகிறத டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப் ட்ரெண்டை பைக்கு பயன்படுத்தணும், ஃப்ளாட்டை பைக்கும் பயன்படுத்தலாம், செல்லுக்கும் பயன்படுத்தலாம். டவுன் ட்ரெண்டை செல்லுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஓகே, இப்போது நான் இங்கே மந்த்லி கேண்டில் போட்டிருக்கேன். ஸோ இந்த விஷயம் நமக்கு தெரியும். இப்போது எல்லோரும் நிறையா ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், கேண்டில் ஸ்டிக் நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் ட்ரேட் எடுக்கும்போது லாஸ் வரும். நீங்கள் இண்டிகேட்டர் எவ்வளோ தான் முக்கி எவ்வளோ தான் ரெஃபர் பண்ணாலும் ஃபெயிலியர் வரும். இங்கே பேஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதாவது ஆக்சுவலாக ரொம்பலாம் பொறுமையாகவும் இருக்க முடியாது ஸ்டாக் மார்க்கெட்டில். நீங்கள் பொறுமையாக இருந்தால் தான் பணம் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லா பணமும் போயிடும். ஸோ என்ன அப்படின்னா, ரைட் டைமில் ரைட் டிசிஷன் எடுக்கணும், சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொத்தம் Nifty 50 நெக்ஸ்ட்டு 50ல் என்ன இருக்குது, மொத்தம் 100 ஸ்டாக் இருக்குது. இந்த 100 ஸ்டாக்லேயும் உட்காந்து மந்த்லி கேண்டில் போட்டு எந்த ஸ்டாக்கில் எல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் வரைய முடியுது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ எல்லா ஸ்டாக்லேயும் வரைய முடியாது. நிறையா நினைப்பாங்க, சார் எல்லா இதுலேயும் வரையணும், எல்லா இதுலேயும் வரைய முடியாது. ஒரு அசம்ஷனில் தான் வரும். இப்போது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஜிக்ஸாக் இருக்கும், இந்த இடத்துல ஏன் தொடலை அப்படின்லாம் சொல்லி கொஸ்டின் மார்க் கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான், சரிங்களா? பட் இங்கே ஒரு அசம்ஷன் கிடைக்கும். என்ன கிடைக்கும், 1 2 3. ஸோ அந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு ஜிக்ஸாக் வேவ் கிடைக்கா, இதுதான் விஷயம். இதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுவே போதுமானது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கேருந்து மந்த்லி கேண்டில் இருக்குது, சரிங்களா? ஸோ ஜென்ரலாக எல்லோரும் என்ன நினைப்பீங்க, ஒரு பிரேக் அவுட் நடக்கும் போது என்ன பண்ணுவாங்க, என்ட்ரி கொடுப்பாங்க. இந்த பிரேக் அவுட் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம், சரிங்களா? நீங்கள் என்ன தான் அப்ளிகேஷன் போட்டு எங்கே தான் செக் பண்ணாலும் ரொம்ப கடினமாக இருக்கும். நீங்கள் ஒன்று புரிஞ்சு, மந்த்லி கேண்டில் போடும்போது நீங்கள் இதை கண்டுபிடிக்கிற காட்டிலும் இதை கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன்னா இந்த எங்கே பிரேக் அவுட் நடக்கிறத கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். நிறைய ஸ்க்ரீனர் இருக்குது, அதை பயன்படுத்தி நீங்கள் பண்ணலாம். தெரியாதவங்க நீங்கள் ஜஸ்ட் இதை என்ன பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது தான் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அப்போது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டரை நோக்கி போனால் நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், செல் பண்ணுவோம். இப்போ நம்ம மந்த்லி கேண்டில் போட்டிருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மந்த்லி கேண்டில் சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு, அதாவது சப்போர்ட்டுன்னு தெரிஞ்சிச்சு, இந்த ஒரு கேண்டில் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு க்ரீனை விட்டுருங்க, செகண்ட் க்ரீனையும் விட்டுருங்க, சரிங்களா? ஏன்னா இங்கேருந்து வந்த மார்க்கெட் இது சப்போர்ட்டில் தான் நிற்கிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த கேண்டில் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணும். ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மந்த்லி கேண்டில் நல்லா இப்படி கண்டுபிடிச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த மந்த் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா இங்கே ப்ராஃபிட் வரும். இங்கே பாருங்கள், இதுலேயும் காட்டுறேன். சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை போகுது,
ஸோ ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கொடுத்துருக்கு. இது சப்போர்ட்டாக கீழே போகுமா மேலே போகுமா கன்சிடர் நமக்கு தெரியாது. அகெயின் இன்னொரு சப்போர்ட் கிடைக்கி இது ரெண்டையும் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா இங்கே ப்ராஃபிட் வரும். ஓகே, மந்த்லி கேண்டில் நார்மல் நீங்கள் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இதை கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ரைட்டா? ஸோ எங்கே பிரேக் அவுட் ஆகுது, ட்ரெண்ட்லேருந்து எங்கே டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்போ இப்படி பிரேக் அவுட் ஆச்சு இல்லை, அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் நான் மந்த்லி கேண்டில் சொல்கிறேம்மா, மந்த்லி கேண்டில் பிரேக் அவுட் நடந்தால் ப்ராஃபிட் இருக்குது, பிரேக் அவுட் நடந்தால் ப்ராஃபிட் இருக்குது. இது ரெட்டாக இருக்குது, ஓகேவா? இதை கன்சிடர் பண்ண முடியாது அடுத்து பிரேக் அவுட் நடக்கும்போது. ஏன்னா நம்ம என்ன இப்போ ரெசிஸ்டன்ட் வச்சு கீழே இறங்கும்னு நினைப்போம். அடுத்து ஒரு க்ரீன் கிடச்சிருக்கு, சரிங்களா? அகெயின் பிரேக் அவுட் ஆனால் ப்ராஃபிட் இருக்குது, பிரேக் அவுட் ஆனால் ப்ராஃபிட் இருக்குது, அகெயின் பிரேக் அவுட் ஆனால் ப்ராஃபிட் இருக்குது, அகெயின் இதை பிரேக் அவுட் ஆனால் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போனால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் இருக்குது. இது உடனே நான் சொன்ன உடனே இதை அப்படி போய் செக் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும், நீங்கள் ட்ரேட் எடுத்துடக்கூடாது, நிறைய சார்ட்டை செக் பண்ணணும். நான் இப்போ அதனால தான் நிறையா சார்ட்டை போடாமல் ஒரே சார்ட்டில் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது இதில் பெரிய எல்லோரும் சொல்கிறாங்களா, ஆப்ஷன் செல்லிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு, இஃப் யூ லேர்ன் யூ ஹாவ் டு மோர் தென் ஸ்பெண்ட் டைம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் அப்படின்னா, இஃப் யூ கெயின் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ நாட் சஸ்டைன் மோர் இன் ஸ்டாக் மார்க்கெட். அப்படி தான் என்னோட விருப்பமே. அதாவது ரொம்பவே ரிசர்ச் பண்ணி உள்ளே இருப்பாள் அவனும் பணம் பண்ண மாட்டான், சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் தெரியும். அதனால தான் சொல்லுவாங்க, அறகுறையாக இருக்கும்போதே ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்கி என்னன்னு கண்டுபிடிச்சோன்னா பணம் போடாமல் பண்ணணும், சரிங்களா? இப்போது இந்த ஆப்ஷனுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஆப்ஷனோட பேசிக்கான மெத்தட் என்ன அப்படின்னா, எல்லோரும் பண்ணக்கூடியது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதில் நீங்கள் ஆப்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி. இதை ஏன் லாஸ்ட்டு சொல்கிறேன்னா, யார் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எப்போவுமே ஒரு விஷயத்த நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அதுக்காக இந்த ஃபைனல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றேன். மார்க்கெட்டு மேலே ஏறுதா, இப்போ வந்து இது மேலே ஏறும் நீங்கள் கணிச்சிட்டிங்களா, இந்த கேண்டில் வந்து மேலே போகும், மந்த்லி கேண்டில் பிரேக் பண்ணுது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, புட் ஆப்ஷனை செல் பண்ணி விட்ருங்க, சரிங்களா? ஹியூஜ் ப்ராஃபிட் வரும். இன்னொன்று எக்ஸ்பைரி டே வரும்போது என்ன ஆகும், இதில் மூவ்மெண்ட் இருக்காது கான்ட்ராக்டில். அதாவது இதில் மூவ்மெண்ட் இருக்கும், ஆல்ரெடி நமக்கு நல்ல பாயிண்ட் கிடச்சிருக்கும். அப்படியே மார்க்கெட்டு கீழே இறங்கினாலும் நமக்கு இங்கே ஃபெயிலியர் வராது, ஏன்னா மூவ்மெண்ட் கம்மியாயிரும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணுறீங்கன்னா தெரியும், 20ஆம் தேதிக்கு மேலே அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள். ஸோ இதை நீங்கள் சரியாக பண்ணாலே யூ வில் பி சக்ஸஸ். ஈஸியாக பண்ணுங்கள், ரொம்ப கஷ்டமே பட வேண்டாம். ஒரு விஷயத்துக்கு பின்னாடி எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இல்லை எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னா மந்த்லி கேண்டலில் ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி. இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இண்டிகேட்டரை அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இப்போது நீங்கள் எது வேணாலும் அடாப்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நீங்கள் போட்டுட்டு சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி இவங்க சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு 20 80 20யை டச் பண்ணி 80யை நோக்கி சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே இருக்குது பாருங்கள் இந்த இடம். ஸோ அகெயின் கீழே இந்த இடம் வரும்போது கீழே டச் பண்ணியிருக்கா. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே இப்படி மூவ் ஆகுறதாங்க தான் ஆர்எஸ்ஐயில் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இண்டிகேட்டரை பயன்படுத்தி. பட் இண்டிகேட்டரை வச்சே ட்ரேட் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் ஆகும், சரிங்களா? ஸோ இதை சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்டுங்கிறது நல்லா பண்ணலாம். ஸோ ட்ரேடுங்கிறதே மாதத்துக்கு 2-3 வாட்டி சூப்பராக பண்ணி தொடர்ந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.